ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஆராதிப்போம். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் மத்தியில் இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகம், பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ இங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கும் விடுதலையோடு ஆராதிக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? அல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. ஆராதிக்க போறோம். ஆமென். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே முடிங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேறே தேவர்களை சேவிப்பது எங்களுக்கு அடுத்த காரியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது எங்களுக்கு வேண்டாம். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் யாரை தான் சேவிப்போம்? ஆமா, அதுல நம்ம உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பாடல ஜெபத்தோட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். பாடுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவாயிரே, எல்லாம் கொள்வி. ஹல்லேலூயா. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவாயிரே,
பார்த்து கொள்வி. சொல்லுவோமா? உள்ளந்தான் வழியிட்டு ஆமே முழுவதும் அருகிலே. முழுவதும் ஒப்ப கொடுக்கணுமா? உள்ளந்தான் வழியிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போமே. உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். அல்லேலூயா. உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். சொல்லுவோம். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். முழந்தால் படியிட்டு, உள்ளந்தான் படியிட்டு சொல்லுவோமா? முழுவதும் முழுவதும் உள்ளந்தான் படியிட்டு. அல்லேலூயா. முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போமே. உமக்கா ஓடுவோம். அல்லேலூயா. நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். அல்லேலூயா. ஓடுவோம். ஆமென். நாமம் சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் உம்மையே சேவிப்போம், உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். பூமியிலே வாழ்கிற நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆமென் உம்மையே சேவிப்போம், உம்மையே நேசிப்போம், உம்மை மாத்திரம் தான் நேசிப்போம். அல்லேலூயா. ஆமென். உமக்காகவே நாங்கள் ஓடுவோம். இந்த வார்த்தைகள் உண்மையா இருக்குமானா கர்த்தர் அதை கேட்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உமக்காகவே நாங்கள் ஓடுவோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து பாட முடியும்? ஆமென். உண்மையான இருதயத்தோட பாடுவோமா? அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் பாடுவோமா? உம்மையே நேசிப்போம். ஆமென். உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? எங்களை முழுவதுமா ஒப்பு கொடுத்துட்டோம், முழுவதுமா ஒப்பு கொடுத்துட்டோம். உமக்காக ஓடுவோம், உமக்காக வாழ்வோம், உம்மையே நேசிப்போம், உம்மை குறித்து நாங்கள் சொல்லுவோம், உம்மையே சேவிப்போம். ஓ ரிவல பரத
ஆவில நிறைந்து கர்த்தர் ஆராதிக்கலாமே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் முழந்தால் படியிட்டு சொல்லுங்க, முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் சொல்லுவோமே, முழுவதும் தருகிறேன்னு சொல்லுவோமே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய சொல்லுங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். நல்லா உற்சாகமா இருங்க. அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் சத்தமா சொல்லுங்க, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். சங்கீதம் ரொம்ப பேருக்கு தெரியறது இல்லை. இதெல்லாம் டெய்லி நம்ம வீட்டில் சொல்லணும், குடும்ப ஜெபத்தில் சொல்லணும். ஆமென். இந்த சங்கீதத்தை சொல்லி ஜெபிக்கணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் மறைவில் இருக்கிறீங்க? அல்லேலூயா. மறைவில் இருக்கீங்களா? Glory Lord. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. பாடுவோம். அவர் செட்டையின் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் செட்டையின் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமவர். அவர் சத்தியம் பரிசயம் ஏடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் ஏடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். ஆடுவோம். அவர் செட்டையின் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்களும் பக்கம் அறிக்கை செய்வோம். அல்லேலூயா. அது ஒரு காலத்தும் அணுகிடாதே உன் தேவனும் தாவரமே. பாடுவோமா? அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடா உன் தேவனும் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. சொல்லுவோம். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் செட்டையின்
எஸ் அடைக்கலம் ஆமென். வேதம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே கொள்வார். வாக்குத்தத்தங்கள் ஆமென். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே இடுவார். அவர் செட்டையின் கீழனை கலம்புக வேதம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் செட்டையின் கீழனை கலம்புக வேதம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே உயர்மறை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? ஹalleluya. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். நல்ல வாக்குத்தத்தங்களுக்காய் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நல்ல வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. மறைவில் இருக்கிற ஆமீன் சர்வ வல்லவருடைய உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். ஆமீன். எல்லாரும் வாயை திறந்து அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. தேவன் உன் அடைக்கலம், ஒரு பொல்லாப்பு உன்னை சேருவோம், ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே அவர் காத்துக்கொள்வார். நல்ல ஆவில நிறைந்து துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Glory 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 glory. Hallelujah. தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் ஓடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். பாடுவோம். அவர் செல்ல கையை உயர்த்தி ஆமென். சிறகுகளால் மூடுவார். ஆமாண்டவரே. செட்டையின் கீழ் அடைக்கலம் வேதம் சிறகுகளால் மூடுவார். ஒரு செட்டையின் கீழே அடைக்கலமாய் இருக்கிற அத்தனை பேரையும் சிறகுகளால் மூடி பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் உன் அடைக்கலம், ஒரு பொல்லாப்பும் உன்னை சேராது, உனக்கு வராது, பாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா சர்வ வல்லவருடைய நிழலிலே நீ இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய. ஆமென். எல்லாரும் அங்கதான் இருக்கிறோம், இந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம். அதனால சத்துரு தொட முடியாது. ஹல்லேலூயா. விரோதமாய் உருவாக்கப்பட அந்த ஆயுதமா இந்த வாய்க்காமல் போவதாக. ஹல்லேலூயா. தலையெழி தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றாய் பாடி துதிக்க ஆராதிக்க உதவி செய்தீங்களே. இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்களை திறந்த உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோதரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாள் ஒரு வேத பகுதி நம்ம வாசிக்க கேட்கலாம். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 32:42 வசனத்தை ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே அவர்கள் வாசிப்பார்கள். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. praise the lord. ஹalleluya. ஹalleluya. சாமா ஹalleluya. ஆமென். praise the lord. நான் நல்ல சுகமா இருக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. நல்ல சுகமா இருக்கிறேன். ஒரு அல்லேலியா சொல்லலாமே. ஐயா தான் பெரிய அல்லேலியா சொல்றாங்க. ஆமென். praise the lord. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆமென். praise the lord. யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? பாப்பா வாசிங்கம்மா. நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல எஸ் அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். praise the lord. என்ன போட்டிருக்கு? தீமையை நான் வர பண்ணினது போல அவர்களுக்கு சொல்லப்பட்ட நன்மையை நான் என்ன பண்ணுவேன்? வர பண்ணுவேன். ஹalleluya. ஆமென். தீமையை கர்த்தர் பிரியப்பட்டு கொடுக்கல. கவனிக்கிறீங்களா? தீமையை என்ன பண்ணல? கொஞ்சம் கவனிக்கணும் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆமென். தீமையை கர்த்தர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளுக்கு பிரியப்பட்டு தரமாட்டார். ஆமென். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் சீக்கிரமாக போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாமல் சுற்றி சுற்றி வந்தது காரணனுடைய கீழ்ப்படியாமை, முறுமுறுப்பு, எரிச்சல், பொறாமை, எதிர்ப்பு. மோசேக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருந்தாங்க. இதெல்லாம் தான் ஆமீன் அவருடைய வாழ்க்கையில் நிறைய தீமைகளை வரவழைத்தது. ஆனால் யோசுவா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உண்மைய உத்தமமாக நடந்ததுனால கர்த்தர் அந்த மனுஷன் மேல் நன்மையை மாத்திரமே வர பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. இத்தனை பேர் எனக்கு நன்மை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எனக்கு நன்மை வேண்டும் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லைன்னா கையை மாத்திரம் உயர்த்தி காட்டலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு 3 நன்மைகளை குறித்து சீக்கிரமாக தியானித்து ஜெபம் பண்ண போகிறோம். நல்லா கவனிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் பெரிதா. போதும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் போதும். கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமாக சொல்லுவோம். கர்த்தர் அதை கட்டுகிறவர்களின் என்னவா? வீண். விருதான என்ன? வீண். பிரைஸ் தி லார்ட். என்ன முயற்சி பண்ணாலும், எவ்வளவு நீங்க பிரயாசப்பட்டாலும், கர்த்தர் ஒரு வீட்டை கட்டாவிட்டால், வீடுனா கட்டடத்தை சொல்லலை, கட்டடம் நம்ம கட்டிட்டு போயிடலாம். ஒரு நல்ல ஆள் இருந்தால், பொருள் இருந்தால், பணம் இருந்தால் ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்பிடலாம். வீடு என்று சொன்னால் ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள். ஆமென். இந்த குடும்பம் என்கிற வீடு கட்டப்பட வேண்டுமானால், ஆமென், பிரைஸ் தி லார்ட், அதை யார் தான் கட்டணும்? நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லலாமே. கொஞ்சம் பேர் சந்தேகத்தோட சொல்றீங்க. உங்க வீட்டை யார் கட்டணும்னு விரும்புறீங்க? குடும்பத்தை யார் கட்டணும்னு விரும்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவருடைய பிரயாசம் என்னதான்? வீண் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது மத்தேயு 16:1. மத்தேயு 16:18. மன்னிக்கும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேசாதிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கட்டுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? முதல் நன்மை என்ன? கர்த்தர் உன் வீட்டை கட்டுறாரு. உன் குடும்பத்தை என்ன பண்றாரு? நல்லா கவனிக்கணும். உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன பண்றாரு? உன் சபையை கர்த்தர் கட்டுகிறார். ஆமீன் சொல்லுங்க.
நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு சபை கூடி வருதல் இருக்கிறது. ஆமீன். ஆர்வமாக வரீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமீன். கொஞ்சம் பேர் நேரத்துக்கு வந்துடுறாங்க, கொஞ்சம் பேர் நேரம் தவறி வராங்க. பரவாயில்லை, ஆனால் வந்துடுறீங்க. வராமல் வீட்டில் இல்லாமல் வந்துடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆமீன். வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஏனென்றால் கர்த்தர் சபையை கட்டுகிறார். ஆமீன் சொல்லுவோமா? இது ஒரு மனுஷன் கட்டின சபை அல்ல. இது நான் ரோலன்ஸ் கட்டின சபைன்னு ஒரு நாள் சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இது யார் கட்டின சபை? ஆமீன். இந்த அண்ணா நகர் 14ஆம் தெருவிலே ஒரு சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய அநாதி தீர்மானத்தில் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தார், தீர்மானம் வைத்திருந்தார். ஆமீன் சொல்லுவோமா? அதன்படி இந்த இடத்துல ஒரு நல்ல சபையை கர்த்தர் நம்ம கட்டியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சபை இங்கே இருக்கிறதுனால நம்ம கூடி ஆராதிக்கிறோம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் வரும்பொழுது மணவாளனாகிய இயேசு வருவார். அப்போ மணவாட்டி சபை நம்ம என்ன பண்ணுவோம்? மணவாளனோட சந்தேகம் இருந்தால் இன்னைக்கு அந்த சந்தேகத்தை சரி பண்ணிங்க. மணவாளன் வரும்பொழுது மணவாட்டி என்னதான் பண்ணணும்? மணவாளனோட போய்த்தான் ஆகணும்னு சொல்லுங்க. அது கண்டிப்பு, போய்த்தான் ஆகணும். ஆமீன். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை உட்கார்ந்த பிறகு பொண்ணு இல்லை நான் வரமாட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு சோர்வாக இருக்குது, தூக்கம் வருது, நான் படுத்துக்கிறேன், நாளைக்கு வேணா வரேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அந்த மணவாளனோட இவங்க போக முடியாது. அல்லேலூயா. அதனால் மணவாளன் வரும்பொழுது மணவாட்டி ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் இந்த மணவாட்டியாகிய சபையை கட்டினது யாரு? மணவாளன், மணவாளனாகிய கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? இப்போ வந்தால் கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். பிரைஸ் சொல்லலாம். ஆமீன். லோத்தனுடைய மனைவி போல பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. மேலே ஏறி போகும் பொழுது திரும்பி பார்க்கக்கூடாது. ஐயோ என் வீடு நல்லா பெருசாக கட்டியிருந்தேன், என் வீடு. பிரைஸ் எல்லாம் இவ்வளோ பெரிய வாகனம் வாங்கி வச்சிருந்தேன், ஐயோ போச்சு. நகை நட்டு. பிரைஸ் எல்லாம் எல்லாருடைய வீட்லேயும் நகை இருக்குது, நட்டும் இருக்குது. பிரைஸ் எல்லாம். ஆமீன். அதெல்லாம் ஆமீன் இங்கேயே விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமீன். திரும்பி பார்க்கக்கூடாது. மணவாளன் கூப்பிட்டா உடனே போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். பிரைஸ் எல்லாம். ஐயோ மருமகன் அங்கே நிற்கிறாரு. லோத்தோடைய மருமகனுங்க 2 பேருமே போகலை. கர்த்தர் அழைத்து தேவதூல் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது 2 மருமகனும் போகலை. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆமீன். நீ மணவாட்டியாக இருந்த போயிரு. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. தேவனால் கைவேலை அல்லாத என்ன வீடா? சொல்லுங்க, என்ன வீடு? நித்திய என்ன வீடு? அங்கதான் நம்ம நித்தியம் எட்டர்னலாக இருக்க போறோம். இது சும்மா டெம்பரவரி. பூமியில் வழி எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன வயசு நான் கேட்க விரும்பல. எல்லாருக்கும் ஒரு வயசு இருக்கும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சினிமா நடிகர்கள் வயசு சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லுவேன். ஆனால் நான் நடிகர் கிடையாது. அல்லேலூயா. ஆமீன். எனக்கு 65. எல்லாத்தையும் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்ல வேண்டாம். ஆமீன். இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு ஆயுசு காலம் எவ்வளோ வச்சுருக்கா அங்கே இருக்க வேண்டியதுதான். அதற்கு பிறகு என்ன வீடு இருக்குது? கைவேலை அல்லாத இட்டர்னல் ஹோம், நித்திய வீடு ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமீன். அது பெரிய பிளெஸிங், பெரிய நன்மை. அது இந்த பூமியிலே நம்ம வாழ்கிற நாட்களில். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மணவாட்டி சபையானது ஆயத்தமாக இருந்து அந்த நித்திய வீட்டுக்கு போகலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். 3 முக்கியமான நன்மைகள். ஆமீன். முதலாவது என்ன பண்றார்? கர்த்தர் வீட்டை. இரண்டாவது, நல்லா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, கைவேலை இல்லாத நித்திய வீட்டை கட்டுகிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். திருமணமானவர்கள் கரங்கள் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கவனமா இருங்க. பிறகு வாலிப பிள்ளைகள் தூக்கிடக்கூடாது கையை. திருமணம் உங்களுக்கெல்லாம் நடக்கும். கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில்
நல்ல மணவாளனை கொடுப்பார், மணவாட்டியை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமீன். திருமணமான கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்தால் எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமீன். கர்த்தர் இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கென்று நமக்கு ஒரு குடும்பத்தை தருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள், ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள், ஆமீன், தாத்தா பாட்டி, இப்படி நல்ல உறவுகளை கொடுத்து நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த முதல் குடும்பம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த முதல் குடும்பம் ஆமீன் பிரைஸ் தி லார்ட் எங்கே கட்டப்பட்டதுன்னு சொன்னால், எங்கே கட்டப்பட்டது? எங்கே? அண்ணாநகர் 14ஆம் தெருவிலையா? இங்கேயே சில கல்யாணமெல்லாம் நடத்தி வச்சுருக்கோம், அதனால் அதை சொன்னாலும் சொல்லுவாங்க. முதல் குடும்பம் எங்கே கட்டப்பட்டது? எங்கே? சிலர் சொல்கிறீங்களே, கரெக்டு தான். எங்கே கட்டப்பட்டது? சந்தேகமே இருக்கக்கூடாது. என்ன மனசில் இருக்கோ அதை சொல்லிடணும். சரியாக இருந்தால் ஒத்துக்கலாம், தப்பாக இருந்தால் சொல்லி கொடுத்துடலாம். ஏதேன் தோட்டத்தில் கவனிக்கிறீங்களா பிள்ளைகளா? முதல் திருமணம் எங்கே நடந்தது? முதல் குடும்பம் எங்கே கட்டப்பட்டது? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன் பிரைஸ் தி லார்ட். தேவனாகிய கர்த்தர் ஆமீன் தன் கையினால் ஒரு மண்ணை எடுத்து கொஞ்சம் அதை பக்குவப்படுத்தி ஒரு மனுஷனை உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாராம்? அவனுக்குள்ள ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமீன். தனியாக இருந்தான். அப்போ அவன் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் என்ன சொன்னார்? மனுஷன் தனியாக இருப்பது, தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை நம்ம உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய விழாவிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்குகிறார். இப்போ தெரியுதா? கணவன் மனைவியில் நம்ம இங்கே உட்காந்துருக்கிறீங்களே, அழகாக உட்காந்துருக்கிறீங்க. ஆமீன் பிரைஸ் தி லார்ட். அதனால் சகோதரிகள் கொஞ்சம் டாப்பில் தான் இருக்கீங்க. நாங்கள் தான் கொஞ்சம் மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்டிருக்கோம். நீங்கள்லாம் எலும்பிலிருந்து. இங்கே கூட பாருங்கள், சகோதரிகள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. சகோதரர்கள் எதிர்கட்சியில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மூலையில் அப்படியே பரதாமல் கொஞ்சம் நம்ம உட்காந்துருக்குறோம் இல்லையா? அல்லேலூயா. ஆமீன் பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆனாலும் சரி, கர்த்தர் அந்த ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி ஆமீன் அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் முதல் திருமணம் நடைபெறுகிறது. நல்லா நீங்கள் சொல்லணும், முதல் திருமணம் எங்கே நடந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஆமாம், 1986ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தஞ்சாவூர் பூக்காரத்தில் இருக்க மக்கள் மன்றத்தில் நடந்ததுன்னு சொல்லக்கூடாது. அது ஏன் கல்யாணம்? அதை சொல்லக்கூடாது. முதல் திருமணம் எங்கே நடந்தது? ஏதேன் தோட்டத்தில், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். மாப்பிள்ளை வீட்டார் யார் தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டார் யார்? கர்த்தர். யார் சொன்னா? பார்த்தீங்களா? மாப்பிள்ளை வீட்டார் கர்த்தர். பெண் வீட்டார் யார் தான்? கர்த்தர் தான். பிரைஸ் தி லார்ட். அங்கே சொந்தக்காரனுக்கு இடமே இல்லை. ஆமீன் பிரைஸ் தி லார்ட். ஆதாமும் எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. 5-6 பொண்ணு இருந்தால் தானே செலெக்ஷன் பண்ணலாம். ஒன்று தானே. அதில் கொஞ்சம் நல்லாவே அழகாக தான் உருவாக்கிட்டார். அதில் அவனால் இல்லை வேண்டான்னு சொல்ல முடியல. இப்போல்லாம் சொல்கிறாங்கங்க, வேணாங்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிடிக்கலன்றாங்க. அந்த ஆள், அந்த மனுஷனை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக இருக்க, பிடிக்கல, இப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு பெண் தானே. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பத்திரிக்கையெல்லாம் ஒன்றும் அடிக்கலை. என்ன அடிக்கலை? பிரைஸ் தி லார்ட். 2000 பத்திரிக்கை அடிக்கிறாங்க. எதுக்குன்னே தெரியல. ஆமீன். எத்தனை பத்திரிக்கை? தஞ்சாவூரில் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். தஞ்சாவூரே அங்கே இருக்குது. எப்படி கொடுத்தாங்களோ என்னன்னு தெரியல, தஞ்சாவூரே அங்கே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பத்திரிக்கை அடித்து உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் நல்லா கவனிங்க. அதில் என்ன போட்டிருக்கும்? சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து. இன்னுமே உங்கள் வீட்டில் அப்படி அடிக்காதீங்க. பத்திரிக்கை அடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இந்த வார்த்தையை போடாதீங்க. ஏன் தெரியுமா? நல்ல வேளை ஆதாம் ஏவாள் கல்யாணத்தில் சுற்றம் சூழ பத்திரிக்கைலாம் இல்லை. அதில் கூட்டம் ஒன்றும் இல்லை, 2 பேர் தான். ஆமீன் பிரைஸ் தி லார்ட். மாப்பிள்ளை
வீட்டாரும் கர்த்தர் தான், பெண் வீட்டார் கர்த்தர் தான். திருமணத்தை நடத்தி வச்சது யார் தான்? பிரைஸ் தி லார்ட். யார் தான்? நல்லா சொல்லுங்க, நல்லா வாய் திறந்து சொல்லுங்கம்மா. கர்த்தர் தான். ஹல்லேலூயா, ஆமேன். அந்த ஆதாம் ஏவாள் கல்யாணத்தை மாத்திரம் இல்லை, இங்கே திருமணமாகி உட்கார்ந்துருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய திருமணங்களை யார் தான் நடத்தி வச்சா? நல்லா சொல்லுங்க உறுதியா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நடத்தின திருமணம், கர்த்தர் கட்டின ஒரு வீடு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும், நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பத்திரிக்கையெல்லாம் அடித்து கொடுத்தீங்கன்னா சுற்றமும் சூழ ஆமேன் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். 3 நாளைக்கு முன்னாலே வந்துடுவான். ஒரு சூட் கேஸும் இதுமாக எடுத்துக்கிட்டு வரும்பொழுதே பின்னால் அவங்க ஒரு 2 பையோடு வருவாங்க. அதுக்கு பின்னால் ஒரு 5-6 பேர். பிரைஸ் தி லார்ட். இந்த கல்யாண வீட்டுக்காரனு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்னடா இப்படி 3 நாளைக்கு முன்னாலேயே 5-6 பேராக சேர்ந்து வந்தால் என்ன ஆகிறது? 500 பேருக்கு தானே சமைச்சிருக்கிறோம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தோம், கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரியே வந்திருக்கிறாங்க. ஊழியக்காரங்களே ஒரு 50-60 பேர் வந்திருக்கிறாங்க. அப்புறம் விசுவாசிகள் சொந்தக்காரெல்லாம் பார்த்தா ரொம்ப பேர். இந்த வெஜிடேரியன் சாப்பாடு 25-30 பேருக்குள்ளே காலி ஆகிட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் பொண்ணு மாப்பிள்ளை இந்தவங்கெல்லாம் நிச்சயார்த்தம் பண்ணவங்க குடும்பத்தார் வர்றதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. திரும்பவும் புதுசா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். பொங்கல் லீவு, நல்ல நேரம், அந்த நேரத்தில் கல்யாணம் வச்சுருக்கிறீங்க. நாங்களும் சும்மா தான் இருக்கிறோம். எங்களுக்கு ரயில்வே பாஸ் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம், குடும்பமாக வந்துடுறோன்னு சொல்லி ஒரு 10 பேராக போய் இறங்கிடக்கூடாது. கல்யாண பத்திரிகை கொடுக்குறாங்களா? வீட்டுக்கு ஒருத்தர். யார்? எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு, 2 கல்யாணம் முடிஞ்சு. வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் போங்க. என்ன தம்பி, வீட்டுக்கு ஒருத்தர் போகலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். போய் மணமக்களை வாழ்த்திட்டு உங்களுக்கு gift கொடுத்துட்டு வந்துடலாம். ஹல்லேலூயா. கூட்டமாக போய் கலவரத்தை ஏற்படுத்திடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமேன். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் அந்த கல்யாணத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் இல்லை, 2 பேர் தான். கர்த்தர் திருமணத்தை நடத்தி வைத்தார், சந்தோஷமாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தரால் கட்டப்பட்ட ஒரு வீடு, குடும்பம், கணவன் மனைவி கீழ்ப்படியாமல் போகிறாங்களோ, அன்னைக்கு கர்த்தரால் கட்டப்பட்ட அந்த வீடு இடிய துவங்குகிறது, இடிஞ்சிரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கட்டின வீடு அது நித்திய வீட்டுக்கு போகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? அது இடியாமல், அது சிதைந்து போகாமல், அது நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஏவாள் கீழ்ப்படியாமல் பழத்தை எடுத்து அம்மாட்ட கொடுத்தாங்க, அம்மா வாங்கி சாப்பிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதோட அந்த அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் அவர்கள் என்னெல்லாம் சின்ன ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சுருந்தார். ஹல்லேலூயா. நாமும் கூட பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா? அப்பா அம்மாலாம் நீங்கள் இருக்கிறீங்க, பிள்ளைகள் திருமணம் செய்து கவனிக்கிறீங்களா? சிலர் வந்து கனவுல இருக்கிறாங்க, ஆஹா எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, இவரெல்லாம் சொல்கிறத பார்த்தா பத்திரிக்கை அடித்து கொடுத்தா ஒரு 20 பேர் வந்துடுவான் போல இருக்கே. பயப்படாதீங்க. ஆமேன். கர்த்தர் நிச்சயமா ஆமேன் அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் உங்களை. நல்லா உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதமான திருமணம் நடைபெறும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். திருமணம் நடத்தி வைக்கிற அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? என் பையன் எப்படி இருப்பான், என் பொண்ணு எப்படி இருக்கும், இந்த வீட்டில் போய் அவன் நல்லா சந்தோஷமாக இருப்பான், என் பையனும் நல்லா இருப்பான், எங்களை நல்லா பார்த்துக்குவான், எல்லாம் ஒரு மனக்கோட்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மனக்கோட்டையெல்லாம் சிலர் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றி வைக்கிறார்கள். சிலர் என்ன பண்ணுறதில்ல, நிறைவேற்றி வைக்கிறதில்லை. பெற்றோர் ஏமாற்றம் அடைந்து விடுகிறாள். அதுபோல் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஏமாற்றம் தான் அது. எல்லாத்தையும் உருவாக்கினார், வார்த்தையினால் உருவாக்கினார். உருவாக்கின எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தது. எல்லாம் யானை பாருங்க, உலகத்திலே பெரிய ஒரு மிருகம், எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆமேன் சக்தியாக இருந்தாலும் யானையை போல் ஒரு பெரிய மிருகத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆனால் அந்த மிருகம் கூட கட்டுப்பட்டுருக்கு, கண்ட்ரோலில் இருக்குது.
பிரைஸ் தி லார்ட். மனுஷனை கண்ட்ரோல் படுத்த முடியலையே. கத்தர் கட்டின வீடு தான், கத்தர் கட்டின குடும்பம் தான். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் அவன் பலவிதமான சோதனைகள், இச்சைகள், பலவிதமான காரியங்கள்லாம் மனுஷனுக்கு முன்னால் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஆமீன். அதெல்லாம் பார்த்து அதுக்கு பின்னால் ஓடிடுறான். கத்தரை நோக்கி பார்க்கிற கத்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கரங்கள் வைத்து வர அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கத்தர் கட்டின ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்தில், ஆமீன், தினமும், ஆமீன், பிரைஸ் தி லார்ட், சாயங்கால நேரத்தில் நல்ல பாட்டு சத்தம் கேட்கணும். நல்ல ஆவிக்குரிய பாடல், சினிமா பாட்டு கிடையாது, ஆவிக்குரிய பாடல்கள் சத்தம் கேட்கணும். வேதாகமத்தை வாசிக்கிற சத்தம் கேட்கணும். ஜெபம் பண்ணுகிற சத்தம் கேட்கணும். யார் வீட்டில் கேட்குது? இன்னைக்கு மனசில் கை வச்சு நம்ம மனசாட்சியோடு நம்ம சொல்லணும். யார் வீட்டில் கேட்குது? நாங்கள் மிஷன் மேட்டு தெருவில் குடியிருந்தோம். எல்லாம் கிறிஸ்தவர்கள். மாலை 7:30 மணி ஆச்சுன்னா பாமாலை கீர்த்தனை பாடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் பாடுவாங்க. இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய்ன்னு பாடுவாங்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். பாட்டு கேட்கும், வசனம் வாசிப்பாங்க. வீட்டில் இருக்கிற அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஐயா ரொம்ப ஜெபிக்கிறது இல்லை, அம்மா தான் லீடிங்கில் இருப்பாங்க. இன்னைய வரைக்கும் அம்மாமார்கள் தான் லீடிங்கில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, சத்தம் கேட்கும். இப்பெல்லாம் ஆமீன் எங்கேயா கேட்குதா பாருங்க? எல்லா வீட்லேயும் டிவி சத்தம் கேட்கும், செல்ஃபோன் சத்தம் கேட்கும். ஆமீன். வேற சண்டை போடுற சத்தம் கேட்கும், அடிப்புட்டிலாம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தரால் கட்டப்பட்ட வீடு, குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் அழகா சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்தவனாக, ஆமீன், கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பதான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அப்பதான் அந்த வீட்டில் நம்ம என்ன சொல்ல முடியும்? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய், ஆமீன், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு என்ன உண்டாகும்? பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். அல்லேலூயா. உன் மனைவி எப்படி இருப்பா சொல்லுங்க உன் வீட்டோரங்களிலே? ஆமா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்த முதல் அற்புதம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும், பட்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம கேட்டே இருக்கோம்ல. முதல் செய்த அற்புதம் கானா ஊரில். பிரைஸ் தி லார்ட். ஒரு மரித்தவன் உயிரோடு எழுப்பியிருக்கலாம், இல்லை ஒரு முடவன் நடக்க வைத்திருக்கலாம், ஒரு குருட்டு மனுஷனுக்கு பார்வையை கொடுத்துருக்கலாம். கர்த்தர் செய்த முதல் அற்புதம் எங்கே நடந்தது? ஒரு திருமண வீட்டில். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு குடும்பத்தில் தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக வீடுகளிலே இன்றைக்கும் அந்த கானாவூர் திருமணத்தில் அற்புதம் செய்த கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த திருமண வீட்டில் கர்த்தர் போனதுக்கு தெரியுமா? அங்கே போய் திராட்சை ரசம் குடிச்சிட்டு சாப்பிட்டு வர்றதுக்கு இல்லை, நன்மை செய்கிறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். அங்கே என்ன குறைவுபட்டது? என்ன குறைவுபட்டது? பிரைஸ் தி லார்ட். அந்த யூத மக்கள் ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க. அவர்கள் கால் கழுவுவதற்கு ஜாடிகளில் தண்ணீர் வைத்திருப்பார்கள். உள்ளே போகிறவங்க எல்லாரும் நல்ல கால்களை கழுவி கொண்டு உள்ளே போய் பந்தியில் உட்காரணும். திருமணம் நடக்கும், திராட்சை ரசம் பரிமாறப்படும், உணவு வைக்கப்படும், சாப்பிடணும். என்ன? பிரைஸ் தி லார்ட். அங்கே திராட்சை ரசம் திடீர்னு என்னாச்சு? என்ன ஆயிடுச்சு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குறைவுபட்டு போச்சு. ஆமேன். இந்த நிச்சயதார்த்த அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே சாப்பாட்டு பந்தியில் அப்படி தான் நடந்தது. எனக்கு எதிரில் ஒரு பாஸ்டர் உட்கார்ந்துருந்தார். ஒரே ஒரு இட்லி கத்துறாரு, எல்லாருக்காவது கேட்குறவாரு, ஒரே ஒரு இட்லின்னாரு. அவன் அங்கேருந்து இப்படின்ட்டான், உனக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டும் கிடையாது. ஆமே, ஒரே ஒரு இட்லியே இல்லையா? அப்போ எங்கேருந்து ரெண்டு?
எல்லாரும் அப்படியே மூடிட்டு போக வேண்டியதுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி குறைவுபட்டு விட்டது. உடனே கர்த்தர் ஆமென் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். அந்த ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். அப்போ யாரும் ஒன்றும் கேள்வியெல்லாம் கேட்கல. ஏற்கனவே காலை கழுவிட்டு கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கான். அவனுக்கே என்ன இல்லை, திராட்சரசம் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஜாடியில் தண்ணி ஊற்ற சொன்னால் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து காலை கழுவிட்டு உட்காந்துருவான். யாருக்கு கொடுக்கறது திராட்சரசம்? இல்லையே. இல்லை கேள்வியெல்லாம் கேட்கல. எங்கள் அம்மா சொன்னாங்க, கர்த்தரும் இயேசு என்ன சொல்ற செய் போ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை என்ன சொல்ற அதை தான் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இப்போ முதல் அற்புதம் எங்கே கர்த்தர் நடத்தினார் என்று சொன்னால், ஒரு வீட்டில், ஒரு திருமண வீட்டில், ஒரு குடும்பத்தில். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கும் கர்த்தர் அப்படி செய்ய விரும்புகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி, யாரெல்லாம் இயேசுவை ஆமென் பிரைஸ் தி லார்ட் உங்கள் வீட்டுக்கு அழைக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் இருக்கிறாரோ, அங்கே அற்புதம் நடக்கும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த திருமண வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அங்கே என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். எல்லாரும் திராட்சரசம் குடிச்சு ஆமீன் உணவருந்தி மனமகிழ்ச்சியோடு மணமக்களை வாழ்த்திட்டு போனாங்க. கல்யாண வீட்டில் எல்லாரும் கவனிக்கிறது என்னத்தை தான்? எதை கவனிப்பாங்க? சாப்பாடு தான். ஆமீன். நாங்கள்லாம் அந்த காலத்தில் பைபிள் ஸ்கூல் படிக்கும் பொழுது பேசிக்குவோம், டேய் ஜெப கூட்டம்னா சாப்பாடு முக்கியம்டா. சில வீடுகளில் ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்கல்ல. இப்போ ஜெப கூட்டம்னா என்ன முக்கியம்? சாப்பாடு முக்கியம். பிரைஸ் தி லார்ட். சாப்பாடு போடாமல் அனுப்பினா ஒரு மாதிரியாக இருக்கும், முகமெல்லாம் முக வாடலாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். அதுபோல் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் அங்கே சாப்பாடு எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. மணமக்களை வார்த்தைக்குன்னு என்ன சொல்கிறாங்க, கூட்டம் நிறையா இருக்குது, முதல்ல போய் என்ன பண்ணிட்டு வந்துடுவோம், சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். நல்லா இருந்தால் தான் மனசார வாழ்த்துவாங்க. இல்லைனாக்கா சும்மா கையில் கவரை கொடுத்துட்டு போயிடுவோம். நல்லா இல்லைன்றான். இப்போல்லாம் வந்து பொய்க்கெல்லாம் சொல்கிறது இல்லை, உண்மையாக சொல்லிட்டு போயிடுறான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு திருமணம் நடந்திருக்கிறது. சரியாக 1 மணி நேரம்தான். மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிஞ்சிருச்சு. சரியாக 1 மணி நேரம். அப்போ மத்தியானம் சாப்பாடும் தேவையில்லை, நைட்டு சாப்பாடும் என்ன பண்ண வேண்டியதில்லை. 4 to 5 முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு சாப்பாடு? நைட்டு மத்தியானமும் இல்லை, காலையிலையும் கிடையாது, நைட்டும் கிடையாது, நோ சாப்பாடு. ஆமீன். எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன கேக், அதை வந்து பிக்கன்னு அவசியம் இல்லை, ஒரே வாயில் போட்டுடலாம். அது மாதிரி ஒரு சின்ன துண்டு கேக் டபக்குன்னு போட்டுருணும். ஒரு 25 கிராம் மிக்சர் அப்படியே பாக்கெட்டை பிரித்து பாக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி கொட்டிக்கணும். ஒரு 1 இன்ச்சில் ஒரு சின்ன கப்பு, அதில் கொஞ்சம் டீ. அதை நீங்கள் மூந்து பார்த்தாலே கொஞ்சம் குறைஞ்சிரும். அதை நீங்கள் வாயிலையும் ஊற்றிக்கலாம், காதுலையும் ஊற்றிக்கலாம். அது உங்கள் பிரியம். கொஞ்சம் தானே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிக்கனமாக முடிஞ்சு போச்சு. கல்யாணம் நடத்தி வச்சவருக்கு ஒரு 50 ரூபா, போயிட்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். கண்பானு ரொம்ப சிக்கனமாக முடிஞ்சு போச்சு. 1 மணி நேரம்தான். ஒரு ஆளுக்கு ஒரு 3 ரூபா 4 ரூபா செலவு தான். 50 பேருக்கு தான் அழைப்பு, அதுக்கு மேலே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். இப்போல்லாம் கேள்விப்படுறோம் 1000 கோடி. எத்தனை கோடி? எத்தனை கோடி? 1000 கோடி. ஒரு கோடிக்கு எத்தனை சைஃபர் சொல்லுங்க பார்க்கலாம்? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். எத்தனை? 8 சைபர். 1000 கோடி. பிரைஸ் தி லார்ட். 100 கோடி கேட்டாங்க. என்னங்க 1000 கோடி? 100 கோடிக்கு என்னங்க செலவான்ட்டு? 1000 கோடி இருக்கு, பண்ணுறான். ஆமீன். இப்போ 1000 ரூபா இருந்தால் ஒரு 100 ரூபா எடுத்து நம்ம செலவு பண்ணுறது இல்லையா? அது மாதிரி ஈஸியாக செலவு பண்ணிட்டு போயிடலாம். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. அப்படி நடந்தது தான் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறதான ஆமீன் இளவரசன் இளவரசினுடைய திருமணம். உலகத்திலே மிகவும் காஸ்ட்லி வெட்டிங், எக்ஸ்பென்சிவ் வெட்டிங் எதுன்னு சொன்னால் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறதான அரசினுடைய மகன் இளவரசனுக்கும் இளவரசிக்கும் நடந்த திருமணம். அவ்வளோ பெரிய செலவு பண்ணாங்க. கொஞ்ச நாள்லேயே கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள். கணவன் தனியாக இருக்கிற, மனைவி தனியாக இருக்கிறாங்க. மனைவி ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க. கணவன் இன்னொரு திருமணம் பண்ணி இப்போ இருக்கிறாரு.
ஆமீன். 2 பிள்ளைகள், ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பெரிய செலவு பண்ணாலும் ஆமீன் கர்த்தர் அந்த வீட்டை கட்டலன்னு சொன்னால் அந்த வீடு கட்டப்பட முடியாது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா சொல்லுங்க. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கல்யாண வீட்டில் முக்கியமாக நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துல என்ன சொல்லுவாங்க? பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கம்மா ப்ரொஃபஸர். என்ன சொல்லுவாங்க பொண்ணு வீட்டில் வந்த உடனே? என் இடது காலை எடுத்துருவோமா? கத்துறது புறாக்குன்னு தானே இந்த இடது காலம். அது என்ன பாவம் பண்ணுச்சு? வலது கால் எடுத்து வச்சு வரணுமா? எத்தனை பேர் வலது கால் எடுத்து வச்சு போனீங்க? போனவங்க ஒழுங்காக சொல்லிடுங்க. இதில் ஒன்றும் பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது. வலது கால் எடுத்து வச்சு போனவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் இருப்பீங்க. இந்த பாருங்க மீச வச்ச அண்ணன் சொல்கிறார், நான் வலது காலை தான் எடுத்து வச்சேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ வலது கால் எடுத்து வச்சாலும் இடது கால் எடுத்து வச்சாலும் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவருடைய பிரயாசம் அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் டயபெட்டிக் சுகர் அதிகமாகிடுச்சுன்னா கால் எடுத்துடுறாங்க. பயப்படக்கூடாது. நமக்கெல்லாம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நல்லா பயப்படக்கூடாது. கால் என்ன பண்ணுற? ஐயா ஒரு நாள் பார்க்குறாரு, திகில். ஆமே, திகில் பிரசங்கமாக இருக்கு. வலது காலை எடுத்துடுறாங்க. என்ன பண்ணுவேன் நீ? பிரைஸ் தி லார்ட். அப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே வலது காலை எடுத்துட்டா எந்த காலை எடுத்து வைக்கிறது? என்ன தம்பி அசோக்கு? பிரைஸ் தி லார்ட். 2 கால் நல்ல கால் தான். நீ எந்த கால் எடுத்து வச்சாலும் ஆமேன் கர்த்தர் அந்த வீட்டை கட்டலன்னு சொன்னால் நீ வலது கால் எடுத்து வச்சாலும் பிரயோஜனம் இல்லை, இடது கால் எடுத்து வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் கொடுக்க போனான். மனைவி அடிச்சுட்டு தான் போயிருக்கான். சண்டை போட்டு போயிருக்கிறான். இங்கே போன உடனே போலீஸ் ஸ்டேஷன் வரோம், வலது கால் எடுத்து வச்சு போவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த காலம் வச்சான்? இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கிட்டே இருந்தார். வாடா மாமியார் வீட்டுக்கு வர விட்டார் ஒரு அறை. இந்த மாமியார் வீட்டுக்கு வர வலது கால் எடுத்து வச்சு வர. இப்போ 2வது நின்றுட்டே இருந்தாலும் அவன் பார்த்தாரு, வலது கால் எடுத்து வச்சா அரைவார் போல இருக்கு. சரி நம்ம இடது கால் எடுத்து வச்சு உள்ளே போ. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அவனுக்கு விட்டார் ஒரு அறை. இந்த போலீஸ் ஸ்டேஷன் வழங்காமல் போகணும்னு நினைக்கிறியா? இடது கால் எடுத்து வச்சு வர. எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உனக்கு. 3வது ஒருத்தன் பார்த்தான், என்னடா இது வலது கால் எடுத்து வச்சாலும் பிரச்சனை, இடது கால் தவிரோன்னு நினச்சான். படக்குன்னு 2 காலையும் வச்சு உள்ளே தவிட்டான். பார்த்துக்கிட்டே அதை கூப்பிட்டான், வாங்க நாங்கள் என்ன சர்க்கஸ் கம்பெனி வச்சு நடத்துகிறோம்? நீ தவி வர, நீ இங்கே இந்த தவிரினா வீட்டில் என்ன தவி இருப்ப? ஏட்டா விட்டார் 2 அறை, 2 காலையும் வச்சு தவணையில் 2 அறை. கர்த்தரோ வீட்டை கட்டலைன்னா நீ 2 காலை விட்டு தாவுனாலும் சரி, இல்லை ஒரு காலை வச்சாலும் சரி, வலது காலை பார்த்து வச்சாலும் சரி, பிரைஸ் தி லார்ட், ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் சொல்லுங்க, கட்டவனுடைய பிரயாசம் என்னவா? விருதா. ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வீட்டில் ஒரு குடும்பம்னு சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்தால் இந்த வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? குறையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கும். வீட்டுக்கு வீடு என்னவா? வாசப்படியா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் நிறைய பிரசங்கம் பண்ணுறேன், குடும்ப ஆலோசனைலாம் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பாஸ்டர் அம்மாட்ட இப்போ நான் கேட்டேன்னா ஏதாவது என்கிட்ட குறை இருக்கான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேப்பர் பேனா கொடுங்கன்றவாங்க. முதல்ல வாயால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு பேப்பர் பேனா கொடுங்க, நான் எழுதி கொடுத்துட்றேன்றவாங்க. நான் அவ்வளோ இருக்கும். நம்ம வீட்டில் பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் திடீர்னு யாராவது வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுன்றுவேன். அவங்க சரியாக 3 பேருக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க. நான் யாராவது அவங்களுக்கு சாப்பாடு முதல்ல கொடுத்துருவேன். ஒரு 4 பேர் திடீர்னு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டா கஷ்டம்தானே. பால் ஒன்று இருக்கா, திடீர்னு அவங்களுக்கு டீ கொடுத்துருன்றேன். இந்த மாதிரி 1 2 இல்லை, நிறையா இருக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாக்குவாதங்கள் இருக்கும் இல்லையா? ஏதாவது பேசிக்குவோம். இல்லை வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவார், இல்லை
உன்னை விட்டாலும் விடுவார்னு வச்சுங்களேன். இருக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கும். தள்ள முள்ளு, கையை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி தள்ளுறது. காலை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறான் ஒருத்தன், தரன்னு ஓடுறான். எவ்வளோ தூரம் ஓடுவேன்? மாமியார் வீடு வரைக்கும் இழுத்துட்டு போவியா? அதுக்கு மேலே போக முடியுமா? மனைவி காலை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறான். பிரைஸில் சண்டை வரதான் செய்யுது. கணவன் மனைவிக்கு சண்டை வராமல் இருக்காது இல்லையா? அதுக்காக மனைவி என்ன பண்ணுறது தெரியுமா? அப்படியே வாயை மூடிக்கிட்டு 3 நாளைக்கு இவனு என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். தால்வா வாங்கி கொடுப்பான், மிக்சர் வாங்கி கொடுப்பான். முறுக்கு ரொம்ப பிடிக்கும் மனைவிக்கு, முறுக்கு வாங்கி கொடுப்பான். அது கிறுக்கு பிடிச்சி உட்காந்துருக்கு. அதுக்கு நீ என்ன முறுக்கு வாங்கி கொடுத்தாலும் அந்த கிறுக்கு போகாது. அது 3 நாளைக்கு வாயை திறக்காது. இந்த தாளம் அந்த மாதிரி வாயை வச்சுக்கிட்டு உட்காந்து. அதுக்கு பேர் பொண்ணுக்கு வீங்கியா. அதை கூட போட்டு பார்த்துருவான். சரி, ஒரு ஒரு செயினை போட்டாலாவது சரியாகுமான்னு ஆகாது. அப்போ என்ன சொல்லுவான்? பேச ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன சொல்லிட்டேன்ட்டு இப்படி மறுபடியும் முதலேருந்தா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி இருக்கிறேன் நீனு? எல்லா வீட்லையும் அப்படியே வாய் திறக்க மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படியே சண்டை திரும்ப முதல்லேருந்து என்ன பண்ணோம் ஆரம்பித்த உடனே இன்னும் ஒரு 3 நாளைக்கு அமைதி தான். நான் எங்கே இருக்கு நம்ம ஐயாமார்கிட்டலாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். எந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் எப்படி இருக்கணும் ஐயா சொல்லுங்கள்? சைலண்ட்டாக இருந்துடணும். அப்போ தான் பிரச்சனை சால்வ் ஆகும். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாகி குடும்பமே பிரிஞ்சு போயிடுது இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு தடவை கூட 127 சங்கீதம் வசனத்தை சொல்லுங்கம்மா. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுவருடைய பிரயாசம் விருதா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி அநேக குடும்பங்கள் இன்னைக்கு சிதைந்து கிடக்கிறத நான் பார்க்கிறோம். நம்ம வீடெல்லாம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. நம்முடைய சபையில் எனக்கு அறிமுகமான ஒரு தம்பி இருந்தார். திருமணமாகி 3 பிள்ளைகள். திருமணமாகி அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைகள். ஒரு பெண் பிள்ளை, 2 ஆண் பிள்ளைகள், 3 பிள்ளைகள். ஆமேன். அந்த மனைவி நல்ல சகோதரி, பிள்ளைகளும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. மனைவி பிள்ளைகள் ரொம்ப நல்லவங்க. இவர் கொஞ்சம் சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தது. ஆமேன். அவர் வீட்டுக்கு சரியாக ஒன்றும் செய்ய மாட்டார், சபைக்கும் ஒழுங்காக வரமாட்டார். என்றைக்கா ஒரு நாளைக்கு தலையை காட்டுவார், ஐயா தோத்துறன்ட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 3 வாரம் கழித்து தான் வருவார். இப்படியே தான் நாங்கள் வீட்டுக்கு போய் அவரோட பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹவுஸ் விசிட்டிங்லாம் போகும்பொழுது உட்கார வைத்து ஜெபிப்போம். ஒரு நாள் போகும்பொழுது 2 வெள்ளை பேப்பரோடு உட்காந்துருக்கிறார், 2 வெள்ளை டிம்மி ஷீட்டோடு உட்காந்துருக்கிறார். என்னங்க பரிசு எழுத போகிறீங்களான்னு கேட்டு, இல்லை நாங்கள் 2 பேர் விவாகரத்து செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஒரு வக்கீலை விட பெரிய ஆள், ஜட்ஜை விட பெரிய ஆளாக இருப்பார். வீட்டிலேயே எல்லாம் நடக்குது, கோர்ட்டுக்கெலாம் போக வேண்டியதில்லை. 2 பேப்பரில் நான் எழுதி அவள்கிட்ட கொடுத்துருவேன், அவள் எழுதி என்கிட்ட கொடுத்துருவார், இதோட முடிஞ்சிடும். நான் 2 பேப்பரையும் வாங்கி கிழிச்சு போட்டுட்டு ஜெபம் பண்ணி சமாதானமாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அப்படியும் அந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை. தொடர்ந்து அந்த குடும்பத்தில் பிரிவினைகள் ஆமேன் அதிகமாகி கணவன் மனைவி பிள்ளைகள் பிரிந்து போய்விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். தனியாகவே இருந்தார் கொஞ்ச நாள். திடீரென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நடத்துவதற்காக எல்லா ஆயத்தங்களும் செய்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? இந்த நேரத்தில் ஓடி நடு சர்ச்சில் நின்று பாஸ்ரையா எங்கன்னு ஆராதனையே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி வந்துட்டார். பாஸ்ரையாவை பார்க்கணும், ஒரு ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அம்மா சொன்னாங்க, இல்லை இப்போவுமே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்படியா? 7:30 மணிக்கு ஆராதனைனா 7 மணிக்கு இப்போவுமே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ பொண்ணெல்லாம் ஆயத்தமாக இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் ஆயத்தமாக ரெடியாக இருக்குது. ஐயோ, என்ன அது கல்யாணம் பண்ணி உனக்கு 3 பிள்ளை இருக்குது, இப்போ இன்னொரு கல்யாணமா? பிரைஸ் தி லார்ட். ரெடியாக இருக்கேன்ற. இப்போ அம்மா சொன்னாங்க, ஆராதனை முடித்த பிறகு பேசிக்கலாம் போங்க. போயிட்டார், கோபமாக போயிட்டார். போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிறையா அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்கள்லாம் திறந்துருக்கும்ல, அதில் ஏதோ ஒரு தேவாலயத்தில் போய் நின்று அவரே தாலியை கட்டி குடும்பம் நடத்த துவங்கிட்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ குடும்ப வாழ்க்கை என்பது
எவ்வளவு சாதாரணமாய் போய்விட்டது பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி இன்றைக்கி நல்ல குடும்பம் அழகா விசுவாசிகள் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கட்டின ஒரு வீடு எப்பொழுதுமே பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்படி பிளெஸ்ஸிங்காக இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு நல்ல கணவன் சொன்னால் மனைவியை நேசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சகோதரிகள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கும். அநேகமாக எனக்கு நிறைய காணிக்க கொடுப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மனைவியை நேசிக்கணும். மனைவிக்கு வேண்டிய தேவைகளெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். ஆமேன். நல்லதாக சொல்கிறாரே பாஸ்டர். சகோதரர்கள்லாம் பயப்படாதீங்க, உங்கள் பக்கமும் வருவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தஞ்சாவூரில் பாம்பே ஸ்வீட்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு 11 மணிக்கு பகலில் போனீங்கன்னா எல்லா ஆண்களெல்லாம் அங்கே உட்காந்து எல்லாம் 1/2 கிலோ அல்வா சாப்பிடாம போல இருக்கு. தெரியல எவ்வளோ சாப்பிட்றாங்க. நான் சாப்பிட்றதில்ல, நம்ம கொஞ்சம் அதெல்லாம் ஒத்து வராதுன்னு நான் சாப்பிட்றது. பார்த்தா நிறைய குடும்பஸ்தர்கள் எனக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பேன். வீட்டுக்கு போகும்பொழுது வாங்கிட்டு போகிறாரா பார்ப்போம் அப்படின்னு. அந்த அம்மா ஒரு 50 கிராம் வாங்கிட்டு போகக்கூடாது. நீ 1/4 கிலோ சாப்பிட்டில்ல, தனியாக சாப்பிட்றிய 1/4 கிலோ, ஒரு 50 கிராம் வாங்கிட்டு போனால் என்ன? போக மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தனியாகவே ஒரு மாமா வீட்டில் தங்கி நான் படித்தேன் சென்னையில் 1 வருஷம். அந்த மாமா, அந்த அங்கிள் என்ன பண்ணுவார்னா, ஸ்வீட் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து தனியாக ரூமில் உட்காந்து சாப்பிடுவார். ஏன்னா அவருக்கு 11 பிள்ளைகள். நீ 1 கிலோ வாங்கினாலும் பத்தாது, 2 கிலோ வாங்கினாலும் தனியாக சாப்பிட்ருவார். அந்த அம்மாவை ஒண்டி தனியாக கூப்பிட்டு அது கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்ருவார். முடிஞ்சு போச்சு. இதே ஊரில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவரும் அப்படி தான். அவருக்கு 9 பிள்ளைகள். அதனால் அந்த 9 பிள்ளைகளும் வரிசையில் உட்காந்து ரசம் துவையல் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அந்த ஐயாவும் அம்மாவும் ரூமில் கதவை சாத்திக்கிட்டு கொஞ்சம் மட்டன், கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் மீன் வறுவல், கொஞ்சம் மூளை வறுவல், கொஞ்சம் ஈரல் வறுவல், வேறு என்ன இருக்குங்க, ஸ்பேர் பார்ட்ஸு, வேறு இதெல்லாம் இருக்குது. ப்ரைஸ் எல்லாம் ஒரு நாள் டப்பாவை திறந்து காட்டுறார் பைக்கில். பார்த்தியா, எல்லாம் 100 வாங்கி வச்சுருக்கேன். என்னென்ன 100 11 20 11 பேர் இருக்கீங்களே, 100 எங்கள் 2 பேருக்கு தான். ஒரு பலாப்பழத்தை முழுசாக அரிஞ்சு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதனால தான் கல்யாண வீட்டில் அந்த கல்யாண அந்த ரிசப்ஷனில் என்ன பண்ணுறாங்க, கணவனையும் மனைவியும் என்ன பண்ண சொல்கிறாங்க சொல்லுங்கள், கரெக்டாக முடிச்சிடுறேன். என்ன ஊட்டி விட சொல்லுவாங்க, அதை சொல்லுங்கப்பா. கரெக்டாக சொன்னார். கேக். ப்ரைஸ் எல்லாம் என்ன ஊட்டி விடணும், அதுலேயே தெரிஞ்சிடும் இவன் கொடுக்குறவனா கொடுக்காதவனா. இந்த அம்மா கொடுக்குறவங்கள கொடுக்காதவங்கள அதுலேயே தெரிஞ்சிடும் இல்லை? ஆமாம். ப்ரைஸ் எல்லாம் அந்த கேக் எடுத்து கொடுக்கும்பொழுது அப்படிங்கிறதும் அப்படியே வெட்கப்படுற மாதிரி பார்த்தா வீட்டில் வந்து ஒரு கேக்கையும் முழுசாக முடிச்சிடும். நான் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப வெட்கப்படுற மாதிரி அப்படி பண்ணுறது. ப்ரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அல்லது அன்னைக்கே டெஸ்ட்டு பண்ணிடுறாங்க. கேக் ஒன்று எடுத்து வெட்டி நீயும் கொடு ஒழுங்காக கொடுக்குறான்னு பார்க்குறாங்க. வாங்கி கொடுங்க. ஆமேன். நீங்கள் 1/4 கிலோ சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு ஒரு 100 கிராம் வாங்கிட்டு போங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பொறுமையாக இருக்கணும், குறை இல்லாத குடும்பமாக இருக்கணும், அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருக்கணும், குடும்பத்துக்கு நேரம் செலவு பண்ணுறவங்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேரம் செலவு பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஐயா வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்பொழுது நீ ஒரு வாரமாக உட்காந்து கையை ஆட்டிக்கிட்டு, அப்போ தான் ஆவியில் இந்த அம்மா நிரம்பும் உற்சாகமாக. பிரைஸ் தி லார்ட். கையை நீ ஆட்டி தானே குடும்பமே ஆடி கிடக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஏன் போட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்குறேன்? அப்பா நான் உண்மை பார்க்கிறேன். நீ அப்பாவை பார்த்துக்கிட்டு நான் சித்தியை பார்க்குறேன்ட்டு போயிடுவாங்க. அப்படி தான் போகுது நிறைய குடும்பங்களில். பிரைஸ் தி லார்ட்.
எவனும் சரியாக இது பண்ணுவான். வீட்டுக்குள்ளே வந்த உடனே ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு அவனுக்கு காஃபியை போட்டு கொடுத்து, இன்றைக்கி இந்த நீயும் நீயா நானாவா பார்க்காதவங்க யாராக இருக்கீங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பாருங்கள், கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். நிறைய காரியங்கள் அங்கே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் சில நல்ல காரியங்களும் வருது டிவியில். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்துக்கு ஏற்ற சில காரியங்கள்லாம் காட்டுறோம். இன்றைக்கி நம்ம வந்து வசனம் போதும் நமக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வேதத்தை ஒழுங்காக வாசித்து தினமும் ஜெபம் பண்ணி, தினமும் ஒரு குடும்ப ஜெபம் வைத்து தனி ஜெபம் பண்ணி ஆராதனைக்கு ஒழுங்காக வந்து கர்த்தரை ஆராதித்து நல்ல ஒரு நீதிமானாய், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா அந்த வீடு எப்பொழுதுமே எப்படி தான் இருக்கும்? எப்படி தான் இருக்கும்? நல்ல கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமேன், பிரைஸ். நல்லா கவனிங்க. நீங்கள் பெண் பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, ஆமேன், பிரைஸ் தி லார்ட். குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்க்கக்கூடாது. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கான்னு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு அந்நிய நுகத்தோடு கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு நிறையா குடும்பங்கள் இன்னைக்கு சரியா இல்லை, ஆசீர்வாதமாக இல்லை. ஆமேன். பெண் பார்க்க போனால் அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளையான்னு பாருங்க, மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டவரான்னு பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ கூட என்னை வந்து ஒரு நிச்சயதார்த்தம் நடத்தி வைக்கணும்னு கேட்டாங்க. இப்போ இந்த திருமணம் வெளியூரில் எங்கே நடக்குது? அது ஒரு சபையில், கத்தோலிக்க சபையில் நடக்கிறதுன்னு சொன்னார்கள். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவங்க எல்லாம் பிறந்ததுலேருந்து எல்லாம் ஆவிக்குரிய சபையில் வளர்ந்தவர்கள். நான் குறை சொல்லலை, எந்த சபையும் குறை சொல்ல வரவில்லை. ஆமீன். போயிட்டாங்க, கிறிஸ்துவை விட்டு ஆமீன் வெளியில் போகிறாங்க, விக்கிரக ஆராதனைக்குள்ளே போகிறாங்க. அதை நம்ம என்ன என்கரேஜ் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஆமீன், பிரைஸ் காட். சில என்ன சொல்கிறாங்க, பிள்ளை நல்ல சிவப்பாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? முதல் பாயிண்ட்டே என்னவா? பிள்ளை நல்லா சிகப்பாக அழகாக இருக்கணும். இவர் எப்படி இருப்பார்? அமாவாசைக்கு அண்ணன் மாதிரி இருப்பார், கரு 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 கருன்னு இருப்பார். இவருக்கு எப்படி வேணுமா? சிவப்பு அழகா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் நிறைய சொல்லுவார். பாஸ்டருங்கள்ட்ட வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி யாராவது கேட்டால் சொல்லுவேன், எல்லா குவாலிஃபிகேஷனும் வந்து இருக்குது, ஆனால் உனக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நீ ஃபஸ்ட்டு இதுலேயே அடிபட்டுட்ட, என்ன ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்லேயே நீ அடி வாங்கிட்ட, அதனால் வந்து உனக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், போயிட்டு வாப்பா. பிரைஸ் தி லார்ட். அப்படி நிறைய பேர் கல்யாணம் பண்ணாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானுக்கு என்னைக்கு கிடைக்கிறது? ஆமேன், ஹல்லேலூயா. திருமண வாழ்க்கை என்பது ஆமேன் ரொம்ப அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சபையை கட்டுவதை குறித்தும் நித்திய வீட்டை கட்டுவதை குறித்தும் சொல்வதற்கு நேரமில்லை. ஆகினால் இதோடு என் செய்தியை நான் முடித்துக்கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். சொல்லுவோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் நீ வலது கால் எடுத்து வச்சாலும் பிரயோஜனம் இல்லை, இடது கால் எடுத்து வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. நீ 500 பேருக்கு பத்திரிக்கை அடித்து கொடுத்தாலும் புண்ணியம் இல்லை, 1000 பேருக்கு அடித்து கொடுத்தாலும் புண்ணியம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமீன். எத்தனை தலைவர்களை அழைத்து, எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் அழைத்து நடத்தினாலும் புண்ணியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஆமீன், ஹல்லேலூயா. எவ்வளோ டெக்கரேட் பண்ணி பெரிய கல்யாணம் மட்டும் தஞ்சாவூரில் எது இருக்கோ அதை பார்த்து எடுத்து அங்கே தான் நடத்தணும்னு சொல்லி நடத்தினாலும் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டணும் பிரயாசம் சொல்லுங்க வீண். பிரைஸ் தி லார்ட். அதனால் ஒரு வீட்டை கர்த்தர் கட்டணும். பிரைஸ் தி லார்ட். முக்கியமாக கர்த்தர் ஒரு கணவன் மனைவியை குடும்பமாக இணைச்சிட்டாருன்னு சொன்னால் இந்த கணவன் மனைவிக்கு ஆமீன், பிரைஸ் தி லார்ட், பிரியமாக நடக்கணும். இந்த மனைவி கணவனுக்கு பிரியமாக நடக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ தான் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆமீன் குடும்பம் கட்டப்படுவதை குறித்து நாங்கள் தியானித்தோம். எத்தனை குடும்பங்களை கர்த்தாவே நீங்கள் கட்டி வைத்திருக்கிறீங்க. இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்க சாட்சிகளாக எங்கள் குடும்பங்களை, எங்கள் வீடுகளை நீங்கள் கட்டி நீ கணவன் மனைவி பிள்ளைகளாய் சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆயத்தமாக இருக்கிற வாலிப பிள்ளைகள் உண்டு, திருமண வயதில் இருக்கிறவர்கள் உண்டு,
உங்களுக்கெல்லாம் நல்ல வரன்கள் கிடைக்கட்டும். எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம், தனி ஜெபம் இருக்கணும். நல்ல பாடல் சத்தம், ஆராதிக்கிற சத்தம் கேட்க வேண்டும். ஜெப சத்தம் கேட்கணும். வேத வசனத்தை வாசிக்கிற சத்தம் கேட்கணும். அப்படிப்பட்ட வீடுகளாய் குடும்பங்களாய் இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வீடு, ஆமேன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் எங்கள் குடும்பம் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை தர நீர் ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் வெறுதான் சொன்னது போல, ஆமேன். கர்த்தாவே, எங்களால் ஒன்றும் முடியாது, நீங்கள் தான் அற்புதம் செய்யணும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடல் நம்ம பாடலாம். பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். மையப்படுத்தும் பொழுது ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். காணிக்கை செலுத்துங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர். சாவை வென்றவர் என் மணவாளர். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். ஆமென். சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர். சாவை வென்றவர் என் மணவாளர். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. பாடுவோம். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். ஆமென். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர். ஓ, சர்வவர் என் மணவாளர். ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் நாளுக்காக, இந்த நல்ல காலை வேளைக்காக, காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் இந்த கர்த்தருடைய பிரயாசம் விருதா. ஆமென். கர்த்தாவே, எங்கள் வீடெல்லாம் உங்களால் கட்டப்பட்ட வீடு, குடும்பம் உங்களால் கட்டப்பட்ட குடும்பம். என்னாலும் எங்கள் குடும்பங்கள், வீடுகள் ஆசீர்வாதமாய் இருக்கணும். குறைவற்ற குடும்பங்களாய், வீடுகளாய் இருக்கணும். நிறைவுள்ள அனுபவத்தோடு வாழும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். குறைகள் இருக்கலாம், ஆனாலும் அந்த குறைகளை நிறைவாக்குற கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவதில்லை சொன்னது போல தேவனாய் கர்த்தர் குறைகளை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பீராக. உழைத்து நேசித்து கொடுத்த பிள்ளைகளை கரம் தொட்டு ஆசீர்வைத்து அவர்களை பலுகி பெருக பண்ணும்படி, விருத்தியடைய செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. கிருபையுள்ள பராமரிப்பில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் இருக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும்
இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த சகல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.